அறிவோம் கீதை சேனல் நண்பர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம நேரத்தை வீணடிக்காமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து வர்ணாசிரம அப்படின்ற முறைப்படி குடும்பத்தோட அங்கத்தினர் முறையாக எப்படி வளரணும் அப்படின்ற அறப்பண்பாட்டு கொள்கைகள் இருக்குது. பிறப்பு முதல் இறப்பு வரை குலத்தோட பெருமை கெடாமல் தூய்மையான முறைகளில் வளர்கிறதுக்கு அந்த குலத்தோட பெரியவர்கள் தான் பொறுப்புடையவராகிறார்கள். ஆனால் இந்த போரால் முதியவர்கள் மரணத்திற்கு பின்னாடி தூய்மையான குல பண்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த முதியவர்கள் இல்லாததுனால அந்த குல மக்கள் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபட்டு அந்த குல பெருமையே அழிக்க நேரிடும். அதனால் எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தோட முதியவர்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறாரு. இப்படி இவங்களோட போர் புரியறத விட ஆயுதமே இல்லாமல் எந்த எதிர்ப்புமே காட்டாமல் அவங்களாலேயே நான் கொல்லப்படுறது தான் சிறந்ததாக நினைக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு. போர் நெறிகளின்படி ஆயுதம் இல்லாதவரையும் போரை விரும்பாதவரையும் தாக்கக்கூடாது. இதுதான் போர் வழக்கம். குழம்பிய நிலையில் இருந்த அர்ஜுனன் அவங்களால நான் தாக்கப்பட்டால் கூட நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்ற மனசோட உறுதியாக இருந்தார். போர்க்களத்தில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இதை சொல்லிட்டு தன்னோட வில்லையும் அம்புகளையும் ஒரு புறமாக தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தேரில் அமர்றாரு. இதை சஞ்சயன் தன்னோட ஞான பருவையால் பார்த்து திருதராஷ்டிர மன்னர்கிட்ட சொல்கிறாரு. இத்தோட குருச்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் அப்படின்ற முதல் அத்தியாயம் முடிவடையுது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நன்றி.